நிறைய இடங்கள்ல சுவாமி ஸ்வயம்புவா இருப்பார். இந்த ஊர்ல அம்பாள் ஸ்வயம்பு மூர்த்தி. ஸ்வயம்புன்னா ஒளிபடா திருமேனி, புற்று வடிவமா தானா உண்டாகி வளர்ந்த அம்பாள். அகஸ்தியர் தென்னிந்தியாவுக்கு வந்த போது இந்த கோவில்ல சுவாமிக்கு பூஜை பண்றார். அப்போ சிவனுக்கு பக்கத்திலேயே அம்பாள் புற்று வடிவமா சிருஷ்டி பீஜம்னு சொல்லக்கூடிய பிரஞ்ச வித்துக்களுக்கு நடுப்புற ஸ்வயம்பு மூர்த்தியா எழுந்தருளி இருக்கா. புத்திர பாக்கியத்துக்கும் திருமண பாக்கியத்துக்கும் முக்கியமான ஸ்தலம். அம்பாளுக்கு இங்க இந்த நெய் மொழிகி பிரார்த்தனை பண்றது ரொம்ப விசேஷம். குழந்தை பிரார்த்தனைக்கு வரவா தம்பதியா அந்த சன்னதிக்கு அம்பாள் சன்னதிய இந்த படியை நெய்யால மொழிகி கோலம் போட்டு அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணி பாதத்துல 7 மஞ்சள் ஒரு எலுமிச்சம்பழ பிரசாதம் வச்சு அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு போய் அவ பயன்படுத்தணும். எலுமிச்சம்பழத்தை தம்பதிகள் ஜூஸ் பண்ணி குடிக்கணும். அந்த மஞ்சளை யாருக்கு குழந்தை வேணுமோ அந்த பொம்னாட்டி மாத்திரம் தேய்ச்சி குளிச்சுட்டு வரணும். 7 மஞ்சள்ல 3 மஞ்சள் முடியறதுக்குள்ளேயே அம்பாளோட அனுகிரகத்துல அவளுக்கு புத்திர பாக்கியமானது கிடைக்கிறது. அம்பாள்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணிக்கணும்னா, வளகாப்பு போடும்போது 7 வளையல் எடுத்து வச்சுட்டு குழந்தைய அழிச்சிட்டு இங்க சன்னதியில இருக்கிற தொட்டில போட்டு ஆட்டுறேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும். நம்ம கோவில்ல இங்க மாட்டிருக்கிற வளையல்லாம் பார்த்தீங்கன்னா இங்க பிரார்த்தனை பண்ணி குழந்தை பிறந்தவா திருப்பி கொண்டு செலுத்தின வளையல். இது இத்தனை பேருக்கும் இங்க பிரார்த்தனை பண்ணி குழந்தை பிறந்திருக்கு. இங்க அம்பாள் ஸ்வயம்புங்கிறதுனால அந்த உக்ரசாந்திக்காக அம்பாள் சந்தைக்கு நேர் ஏத்த மாதிரியே சந்திர தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய தீர்த்தம் இருக்கு. கருவலர்ச்சேரி ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி அம்பிகா சமேத ஸ்ரீ அகஸ்தீஸ்வர சுவாமி ஆலயம். கோவில் நகரம்னு சொல்லக்கூடிய கும்பகோணத்திலிருந்து குருஸ்தலமாகிய ஆலங்குடி போற வழியில 5வது கிலோமீட்டர்ல மருதாநல்லூர்ங்கிற ஊர் வரும். அங்கிருந்து கிழக்க ஒரு 1.5 கிலோமீட்டர் தொலைவுல நம்ம கருவலர்ச்சேரி கிராமம் இருக்கு. இந்த கோவிலோட அமைவிடம் அதுதான்.